வைல்ட் ரோஸ் மலராத மனத்தின் குரல். சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சோர்ந்து போனவர்களாக தெரியவே மாட்டார்கள். அவர்கள் அழுவதும் இல்லை, கோபப்படுவதும் இல்லை. ஆனால் வாழ வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும் எங்கோ தொலைந்து விட்டது. என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், எல்லாம் இப்படித்தான் இருக்கும். இந்த வார்த்தைகள் அவர்களின் வாழ்க்கை தத்துவமாகிவிடுகிறது. போராட மறுக்கவில்லை, ஆனால் போராட சக்தி இல்லை. இது மனச்சோர்வும் அல்ல, இது துக்கமும் அல்ல. இது வாழ்க்கையை எதிர்க்காமல் மெதுவாக விட்டு கொடுக்கும் நிலை. இந்த மனநிலைக்கு பேட்ச் அவர்கள் வைத்த பெயர்தான் வைல்ட் ரோஸ். வைல்ட் ரோஸ் ஒரு அழகான மலர். ஆனால் பெருமை இல்லை, எதிர்ப்பும் இல்லை, ஆவேசமும் இல்லை. அமைதியாக மலர்ந்து அமைதியாகவே இருப்பது. வைல்ட் ரோஸ் மணலில் இருக்கும் மனிதன் வலி இருந்தாலும் சொல்லவே மாட்டான். அவமானம் வந்தாலும் எதிர்க்கவே மாட்டான். வாய்ப்பு வந்தாலும் முயற்சி செய்யவே மாட்டான். உள்ளே உயிர் இருக்கும், ஆனால் தீ இருக்காது. வைல்ட் ரோஸ் மலர்ந்து எடுத்த பிறகு தூங்கிக் கொண்டிருந்த வாழ்க்கை ஆற்றலை மெதுவாக எழுப்புகிறது. நானும் முயற்சி செய்யலாம், நானும் வாழலாம் என்ற சின்ன நம்பிக்கையை அது விதைக்கிறது. வாழ்க்கையை விட்டுவிடாதே, அமைதியாக ஒதுங்கிக் கொள்ளாதே. உனக்குள் இன்னும் மலராத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மீண்டும் மலர், வைல்ட் ரோஸைப் போல.